ஹாய் வணக்கம் சாரதா. இன்னைக்கு நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் கேக் செய்யணுமா, அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கேக் எப்படி செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஜிப்ரா கேக் குறைவான பட்ஜெட்டில் நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேக் ரொம்ப மென்மையாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப செம்மையாக இருக்கும் சாப்பிட. ஸோ இந்த கேக் நான் நார்மலாக மஜரின் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். மஜரின் ரொம்ப விலை குறைவாக இருக்கும். ஸோ மஜரின் மற்றும் கோதுமாவு கூட விலை குறைவாக உள்ள கோதுமாவை இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சூப்பரான கேக்கு ஒன்று செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், பிறகு கேக் செய்யறதுக்கு என்ன முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கேக் பேன் எடுத்துக்கோங்க. கேக் பேன் எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் 6 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் 7 இன்ச்சு இல்லாட்டி 8 இன்ச்சு கூட எடுக்கலாம் இந்த கேக்குக்கு. ஸோ நல்ல பட்டர் இல்லாட்டி மார்ஜரின் இல்லை கூட ஆயில் கூட நம்ம வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி நல்லா தடவி விட்டுருங்க. எல்லா பகுதியிலும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு பேக்கிங் பேப்பரை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிட்டு நல்லா உள்ளுக்கு வச்சிருங்க. இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் செய்கிறோன்னா கேக்கு பிறகு கேக் பேன்லேயே நல்லா ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கேக் பிறகு ஒட்டாது. இப்போது செகண்ட் ஸ்டெப் நம்ம அவனை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹீட் 170 வச்சுருக்கேன். பிறகு ஃபேன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கன்வென்ஷன் அவனாக இருந்துச்சுன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. பிறகு அனல் கீழே அனலும் மேலே அனலும் அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன் அவனை. பிறகு அவனுக்கு உள்ள நான் அந்த கம்பி ட்ரே நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு கேக் செய்யறதுக்கு. பிறகு நான் மேல் பகுதியில் ஒரு பேக்கிங் ட்ரே, அது இரும்பில் இருக்கும் பேக்கிங் ட்ரே நார்மலி. ஸோ அந்த பேக்கிங் ட்ரே நான் உள்ளுக்கு இன்சர்ட் பண்ண போகிறேன். இது ஏன் நான் இன்சர்ட் பண்ணுறேன்னா, பிறகு நம்ம கேக் வைக்கும் போது நம்மளோட கேக்கோட மேல் பகுதி ரொம்ப கருகி போகாமல் இல்லாட்டி ரொம்ப டார்க் கலராக ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட கேக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மிடில் நடுவில் நம்மளோட அப்புறம் அந்த கேக்கோட பேனை எடுத்து நம்ம உள்ளுக்கு வச்சு பேக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம கோதுமாவை சூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு ஃபியூ பேக்கெட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிராண்ட் வடை. ஸோ இந்த பிராண்ட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். வேறு பிராண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாவுலாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பட்ஜெட் பண்ணி கேக் செய்கிறதுனால ஸோ அந்த மாவுங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு நம்ம மாவு எடுத்தோம்னா நல்லா தலை தட்டிட்டு கரெக்டாக 2 கப்பு மாவு எடுங்க. இப்போ நான் 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கேக் செய்கிறதுக்கு. பிறகு பேக்கிங் பவுடர் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். 4 முட்டை ஏ கிரேட். பிறகு எசன்ஸ் வனிலா, அது 1/2 தேக்கரண்டி. பிறகு கட்டியான பால் 1/4 கப்பு நான் எடுக்கிறேன். ஸோ இந்த கட்டியான பால் நம்ம கேக்குக்கு ரொம்ப இன்னும் மாய்ஸ்சரை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்புறம் கூலாக பால் 70 ml கூலான பால் எடுத்திருக்கேன். பிறகு 1/2 கப் கெஸ்டர் சுகர் நல்லா அரைச்சி சீனியாக இருக்கட்டும். அரைச்சி சீனியாக இருந்துச்சுன்னா நம்ம மஜரின் கூட அது கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணும் போது சீக்கிரமாக பஃபி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு கேக் செய்ய இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டர் இன்னைக்கு நம்ம மஜரின் யூஸ் பண்ண போகிறோம். மஜரின் நிறைய வகைப்படும். ஸோ சீப்பான மஜரின் இருக்குது, பிறகு பிளான்டா இருக்குது, பிறகு டெய்ஸி, அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் பட்டர் கப் யூஸ் பண்ணுறேன். பட்டர் கப்பில் முக்கால்வாசி மஜரின் இருக்குது, கொஞ்சம் தான் பட்டர் இருக்கும். ஸோ அதனால் நான்
பட்டர் கப் யூஸ் பண்ணுறேன். பட்டர் கப் வந்து கரெக்டாக 1 கப்பு எடுத்துட்டு நான் வந்து அந்த மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிடுறேன். பிறகு சீனியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மிக்சிங் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிஷினை வந்து ஆஃப் பண்ணாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 7 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்மளோட கட்டிப்பாலை எடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு சரியாக 2 நிமிஷத்துக்கு இன்னும் ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த 2 நிமிஷம் சென்ற பிறகு நம்மளோட அந்த மஜரினும் பிறகு வந்து சீனியும் கலந்த அந்த கலவை வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப பஃபியாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப வந்து லைட்டான கலராக மாறி நல்லா புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து முட்டை ஆட் பண்ண போகிறேன். முட்டை வந்துட்டு ஒன்றின் பின் ஒன்றாக வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்ட பிறகு அந்த முட்டையை வந்து 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு முட்டையாக மிக்ஸ் பண்ணும் போது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். பிறகு எல்லா முட்டையும் நான் வந்து சேர்த்துட்ட பிறகு ஓவராலாக வந்து 2 நிமிஷத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து எசன் வனிலா ஆட் பண்ணிக்கோங்க. எசன் வனிலா நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு முட்டை ஸ்மெல் வந்து ரொம்ப வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து குறைவாக ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளோட அந்த பெட்டர் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து மாவு வந்து நம்ம சலிச்சிடலாம். கோதுமை மாவு 2 கப், பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர். இது 3த்தையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நம்ம ஏன் சலிக்கிறோன்னா, மாவு சலிச்சிட்ட பிறகு ரொம்ப லைட்டாயிரும். ஸோ கேக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ளாஃபியாக வரும். அதுக்கு தான் இப்போ அந்த மிக்சரில் வந்து நான் வந்து கேக் மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ கேக் மாவு ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு பால் ஒரு தடவை ஆட் பண்ணணும். கேக் மாவு ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு பிறகு பால் ஒரு தடவை ஆட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஸ்டெப் வந்து பாலும் முடியணும், நம்ம கேக் மாவும் முடியணும். ஸோ நல்லா முடிஞ்சிட்டு நல்லா அந்த ஸ்பெட்டுலா இருக்குல்ல, ஸோ நல்லா வந்துட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கோதுமை மாவு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக கம்மு மாதிரி ஆயிரும். கம்மு மாதிரி ஆனிச்சுன்னா வந்து கேக்கு வந்து ரொம்ப உப்பாது. உப்புனாலும் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்ட பிறகு அப்படியே அமர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். கேக் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால மென்மையாக அது பொண்ணு மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ கரெக்டாக கடைசியில் வந்து நம்ம கிண்டி முடிக்கும் போதே இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இதான் அதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா ஃப்ளாஃபியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து குட் டெக்ஸ்சர். இப்போ வந்துட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த டார்க் சாக்லேட் வந்துட்டு நம்ம நல்லா சலிச்சிக்கலாம். இன்னொரு டைப்பும் இருக்குது, சாக்லேட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் சாக்லேட் வந்து நம்ம டபுள் பாயிலிங் செஞ்சுட்டு பிறகு வந்து நம்மளோட அந்த கேக் மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி கொக்கோ பவுடரில் வந்து கேக் எப்படி செய்யலான்னு ஷோ பண்ணுறேன் நான். இப்போ வந்து நம்மளோட கேக் மாவு வந்து பாதி கேக் மாவு வந்துட்டு சாக்லேட் அந்த பவுடரில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கலவை வந்து சாக்லேட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிட்ட பிறகு கேக் பேன் எடுத்துக்கோங்க. கேக் பேன் எடுத்துட்டு நம்மளோட கேக் மாவு வந்துட்டு கரண்டியில் 1 கரண்டி கேக் மாவு, லைட்டான கேக் மாவு, இன்னொரு கரண்டியில் வந்துட்டு சாக்லேட்டோட கேக் மாவு. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் இந்த 2 கேக் மாவும் முடிகிற வரைக்கும் இது இப்படி செய்யணும். ஒன்று வந்து லைட்டானது, இன்னொன்று வந்துட்டு சாக்லேட் வடை. ஸோ இதே மாதிரி செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, சட்டி ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு அழகாக என்ன ட்ரா பண்ண தோணுதோ அந்த மைண்ட் செட்டில் நம்மளுக்கு எப்படி ட்ரா பண்ண தோணுதோ ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஆனால் டிஷ்யூ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. நம்மளோட அந்த குச்சியை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், மெஸ் இல்லாமல்.
ஸோ இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இது செஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ அவனில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கேக் வந்து 170 170 டிகிரியில் வந்துட்டு கேக்கு வேகணும். 45 நிமிஷத்துக்கு கேக்கு வெந்துடும். ஸோ கேக்கு வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பல்குத்துற குச்சி இல்லாட்டி சத்திய ஸ்டிக் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நடுவில் குத்தி பாருங்கள். மாவு வந்து ஒட்டலைன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி மாவு லைட்டாக ஒட்டனுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அவனில் வச்சுட்டு மறுபடியும் பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் அந்த ஓரம் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு கத்தி வச்சு நீக்கிறேன் நான். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக்கை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு 5 இல்லாட்டி 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம இந்த கேக்கை வந்து திருப்பிடலாம். திருப்பிட்டு அதுக்கு கீழே உள்ள வந்து பேக்கிங் அந்த பெப்பரை வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் கூலாகட்டும். பிறகு வந்து நம்ம கேக்கை வெட்டலாம். இப்போ நான் கேக்கை வெட்ட போகிறேன். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெட்டவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. இப்போ நம்ம செஞ்ச இந்த மஜரின் கேக் லோ பட்ஜெட் வடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேக் வந்து இப்போ ஒரு கப் டீயோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கேக். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஜிப்ரா கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களுக்கு இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து கேக் செய்யலான்னு. ஸோ ஹோப் நீங்கள் வந்துட்டு சொந்தமாக கேக் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இன்னொரு டிஷ்ஷில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.